ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான சுவையான உளுந்த வடை நல்லா புசு புசுன்னு மொறு மொறுன்னு இருக்க நான் சொல்லிக்கக்கூடிய இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எண்ணெயும் குடிக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது 1 கப் அளவு உளுந்த எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். உளுந்தை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வைக்கணும். ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம ஊற வைக்கும்போது உளுந்த வடை நம்ம மிக்ஸியில் ஆட்டும் போது ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக தான். வாங்க இதை அப்படியே வேறு ஒரு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காட்டி நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், உளுந்து ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாதுங்க, தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடயே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யும்போது எண்ணெய் குடிக்காது. அது கூடயே 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம மைதா மாவு சேர்த்து செய்யும்போது உளுந்த வடை நல்லா புஷு புஷுன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உளுந்த வடை சூப்பராக இருக்கும். 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டேன், மிளகா சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகையும் சீரகத்தையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகு முழுசாக போட்டால் குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க, அதுக்காக தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அடித்து பிசைஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம உளுந்தை நல்லா அடித்து பிசையணுமோ அந்த அளவுக்கு உளுந்த வடை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவை நம்ம வடையாக போட்டு எடுத்துடலாம். முதல்ல தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்து உருட்டினோம்னா கையில் ஒட்டாது. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வந்திருக்குன்ட்டு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து பார்க்குறேன். சூப்பரான சுவையான உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். எண்ணெய் குடிக்காது, கையில் கூட எண்ணெய் ஒட்டாது, அந்த அளவுக்கு வரும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறனால நம்ம உளுந்த வடை கையில் கூட எண்ணெய் ஒட்டாதுங்க, அந்த அளவுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வந்திருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே இவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூடோடு சாப்பிட்றதோட இதை ஆற வச்சு சாப்பிடும்போதும் அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.